சாப்டர் 9. இதை எலெக்ஷனில் எனக்கு சீட்டு கொடுத்தாச்சு, சீட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. உடனே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லி இப்போ ஜோதி அவர் தான் நமக்கு கட்சியில் ஆஸ்தான அட்வொகேட். அவர் எல்லாத்தையும் நான் ஃபில்அப் பண்ணேன். என்னோடய ஆடிட்டரை வச்சு நான் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டு இந்த மாற்றி கீத்தி எல்லாம் போடாமல் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி கொடுத்தேன். பார்த்த உடனே ஓகே பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அப்ளிகேஷனை கொண்டு போய் கொடுத்து பண்ணியாச்சு. மயிலாப்பூரில் குளத்துக்கு எதிர்த்த மாதிரி ஒரு ஆஃபீஸும் போட்டாச்சு. உடனே எல்லோரும் வந்துட்டாங்க. அண்ணே இந்த செலவு இருக்குன்னு சார்ஜ் வாடகைக்கு எடுக்கணும்னா, இது எடுக்கணும்னா, அது எடுக்கணும்னா, இது பண்ணணுன்னா, அது பண்ணணுன்னு செலவுக்காக கொடுக்குறாங்க. அப்போது நான் சொன்னேன், ஒரு நிமிஷம் எனக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்கு என்னுடைய ஒரு உடன்பிறவா தம்பி சேலம் பாபு அவன் தான் பார்த்துப்பான். ஸோ அவன் அப்ரூவ் பண்ணி கையெழுத்து போட்டால் நான் காசு கொடுப்பேன். இன்ஃபேக்ட் காசே அவன் தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லியாச்சு. மிடாஸ் மோகன் அப்படின்னு அவர் தான் கேஷ் கொண்டு என்கிட்ட எப்பப்போ செலவுக்கு என்ன உண்டோ, கட்சி செலவுக்கெல்லாம் உண்டான பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவார். அவளை எவ்வளோ கொடுக்குறாரோ அதை எண்ணி பாபுக்கிட்ட சொல்லிட்டேன், பாபு இவ்வளோ ரூபா பணம் வந்திருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்ட்டு. வவுச்சர்ஸ் பேடு வாங்கி வச்சுக்கோ, அப்புறம் ரப்பர் ஸ்டாம்ப்பு சீலு வாங்கி வச்சுக்கோ, யாருக்கு பணம் கொடுத்தாலும் கையெழுத்து வாங்காமல் பணம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். இதை பார்த்துட்டு அங்கேருந்த ஒரு வட்ட செயலாளர் டென்ஷன் ஆகிட்டேன். அண்ணன் என்னண்ணே இது என்ன கட்சியில் இல்லாத விஷயத்தெல்லாம் பண்ணுறீங்க, எப்படி நான் கையெழுத்தெல்லாம் போட முடியும்? ஏன் உனக்கு என்ன இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வந்துடுமாப்பா? சொல்லு, என்ன கட்டிகிட்டு இருக்க, உன் பேன் நம்பர் என்ன சொல்லு. ஆனால் இப்போ என்ன எப்படிலாம் கேட்குது? பின் என்ன ஒரு காசு கொடுக்குறாங்க அம்மா, நம்ம செலவழிக்கிறோம், கணக்கு கொடுக்க வேணாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே. எலெக்ஷனில் நீ சொல்லாத, நான் எப்படி நடக்கணும்னு நீ சொல்லக்கூடாது. என்னண்ணே ஆரம்பத்தில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அது அப்படி தான். இங்கே தான் என்னோட கூடவே ட்ராவல் பண்ணினேன் நம்முடைய பகுதி செயலாளர் ஜெயச்சந்திரன். அண்ணே நீங்கள் மட்டும் ஜெயிச்சிட்டீங்க, சரித்திரண்ணே அண்ணா, கவலைப்படாத ஜெயச்சந்திரன், சரித்திரம் படிச்சிருவோம் நம்ம அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயத்தில் தீர்மானமாக இருந்தேன், சேர் தானே வேணும், எவ்வளோ சேர் வேணும் நமக்கு சார்? அண்ணே ஒரு நாளைக்கு சேர் 100 சேர் வேணுண்ணே. எப்படி நமக்கு ஆஃபீஸில் 100 சேர் வேணும். ஒரு சேருக்கு எப்படியும் 10 ரூபா 15 ரூபா வாடகை வரும். அவ்வளோதானே, பரவாயில்ல. 125 சேர் வாங்கிடுவோம். ஒரு 25லேருந்து 50 சேர் கை வச்சது, பாக்கி 75 கை வைக்காத சேர் வாங்கிட்டோம். அப்படி என்னென்ன வாங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிட்டோம். ஏனென்றால் அந்த 30 நாளைக்கு நாங்கள் வாடகை கொடுத்துருந்தா அது வாடகைக்கு தான் போயிருக்கும். கடைசியில் அந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே அங்கே நம்மளுடைய கூட இருந்து ஒர்க் பண்ணவங்களுக்கு ஆளுக்கு 5 சேர் கொடு அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொடுத்து ஒரு 50 சேர் எங்கள் வீட்டில் ஏதோ இன்னும் ஒரு 10 சேர் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. 20 வருஷம் ஆச்சு. அதுக்காக சொல்கிறேன். அதே போல் கொடி கட்டணுன்னே, அம்மா வராங்க, கொடி கட்டணும், எவ்வளோ ஆகும்? அம்மா வரும்போது கொடி கட்டணுன்னா நமக்கு எப்படியும் ஒரு 30,000 ரூபா ஆகிடும்ண்ணே. அப்புறம் அந்த கொடி அவ்வளோதானே, கொடியை விட்டு விடனே, அதே அவ்வளோதான் அப்படின்னா. அப்புறம் வேறு கட்டிப்பான், அவ்வளோதானே, ஒன்றும் பெரிய. அம்மா அப்போ நம்ம செந்தமிழன் சைதாப்பேட்டை செந்தமிழனுக்கு என்றைக்கு வராங்க? நமக்கு முதல் நாள் வராங்கண்ணே. சரி, செந்தமிழன் வந்துட்டு போனாலும் அந்த கொடியெல்லாம் கைட்டு வந்து இங்கே கட்டிக்கலாம், நான் செந்தமிழத்தை சொல்லிக்கிறேன்ட்டு. சும்மா ஒரு கொடியை கட்டிட்டு கீழே போகிறதுக்கு எதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறது? அதெல்லாம் வேணும். ஒரு 1000 ரூபா கொடுத்தா அதை கைட்டுன்னு வருவாங்க, இங்கே கட்டிட்டு வாங்க, சரியாக போயிடும். என்னண்ணே இப்படியெல்லாம் கணக்கு பார்க்குறீங்கன்னா? கணக்கு பார்க்கணும்ப்பா, கணக்கு பார்த்து தான் ஆக்கணும். கணக்கு கேட்கறதுனாலையும் பிரச்சனை வரும், கணக்கு கொடுக்காத இருக்கிறதுனாலையும் பிரச்சனை வரும். அரசியலில் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஆனால் நீங்கள் பாட்டுக்கிட்ட அப்படியே ரோட்டில் வந்து நிற்கிறீங்க. என்ன, நாங்கள்லாம் அறிமுக கூட்டம் நடத்துவோம். அப்படியா, நீ வா பக்கத்தில் அப்படின்னு கூட்டம். அந்த ஆள் தோளில் கை போட்டுக்கிட்டு நிற்கிறேன். அப்போ ஹலோ எஸ்வி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றான். இன்னொரு ஹலோ எஸ்வி யார், டிரைவரா அப்படின்ற பக்கத்தில் இருக்கிற ஆளு பார்த்து. அது யார் பக்கத்தில் யார் நிற்கிறது அப்படின்னு ஒரு 10 பேர் கேட்டு போனோன்னு சொன்னேன். பார்த்தியா, நல்லா தெரியுது அவனுக்கு, தெரிஞ்சுக்க. என்ன தான் தெரியுது, ஒன்றும் தெரியாது. அதனால் இந்த அதிகாரம்ன்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் அம்மா எனக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, எப்படி ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு தெரியும், பார்த்து பண்ணுவோம், ஓகேயா அப்படின்னு. அப்போது இருந்த 20 நாளில் நிறைய பிளான்லாம் போட்டு கொடுத்தாங்க. நம்முடைய பகுதி செயலாளர் ஜெயச்சந்திரன், நல்ல சிரிச்ச முகம், கோபமே வராது.
அண்ணே இப்படி பண்ணிடலாம் அண்ணே, அப்படி பண்ணிடலாம் அண்ணே, நம்ம காலையில் 6 மணிக்கு எழுந்தாக்க அப்படிமா. இல்லைப்பா நான் ஏந்துக்கிறதே 6:45 ஆகிடும். அப்புறம் வேறு என்ன சொல்லு, என்னண்ணே எடுத்தோடனே இப்படி சொல்கிறீங்க, பாருங்கப்பா காலையில் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்பணும், அப்போ போய் அம்மா தாயே ஓட்டு போடுன்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் தான் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், சாயங்காலம் கரெக்டாக ஒரு 5 மணிக்கு கிளம்புவோம், 9 மணிக்கு அப்படியே வண்டியில் போயிட்டு அப்படியே பேசிட்டு வந்துடுவோம். ஓகேயா? அப்படி என்னங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் எப்படி நம்ம போகிறோம், எல்லாம் போகிறோம். அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம முகம் தெரியும். ஒரு 50,000 நோட்டீஸ் அடிப்போம். நமக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, தண்ணி அடிக்க மாட்டோம், சிகரெட் குடிக்க மாட்டோம், பாக்கி விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு வீடு தான், சின்ன வீடு கிடையாது, நான் இத்தனை தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன், 53 தடவை ரத்தம் கொடுத்துருக்குறேன், ஒரு 300 அனாதை பணங்களை அடக்கம் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம். சொல்லி அதை வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் போட்டு ஒரு சின்ன பேப்பர், இந்த சினிமா நோட்டீஸ் வருங்க, அந்த மாதிரி ஒரு நோட்டீஸை நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம். அது முதல்ல போய் சேரட்டும். நமக்கு ஒரு 70,000 ஓட்டு எதிர்பார்க்குறேன். அப்படி வந்துருச்சுனாலே போதும், பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் ஜெயிக்கிறது கஷ்டம் இல்லைப்பா, நான் வந்து ஒரு 1200லேருந்து 1500 ஓட்டு வரைக்கும் ஜெயிப்பேன். ஜெயிப்பீங்களா? எப்படிண்ணே? நீங்கள் மட்டும் ஜெயிச்சா பெரிய அதிசயம்ண்ணே, அதிசயத்தை நகர்த்தி காட்டுவோம் அப்படின்னு. அதே சமயம் எனக்கு எதிராக நின்னது மாவீரன் நெப்போலியன், தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தொகுதியான அவர், அந்த பூந்தமல்லியா அந்த ஏரியாவில் நின்னவர். இதர்வா என்னடா மயிலாப்பூர் வந்துட்டார். அப்போ கலைஞரே சொன்னாரா, எதுக்குப்பா அது வந்து எஸ்.வி. சேகர் அவன் மைனின் மைந்தன், அங்கே போய் எதுக்கு நீ? இல்லை தலைவர், அவர் வந்து காமெடியன், நான் ஹீரோ அப்படின்னா. இப்போ கலைஞர் சொல்கிறாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும் யார் காமெடி யார் ஹீரோன்னு பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. நெப்போலியன் பயங்கரமாக செலவு பண்ணார், பார்க்குற பக்கம்லாம் பிரச்சாரம் எல்லாம் பண்ணார். என்னுடைய நல்ல நண்பர் தான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, இதுக்கு நடுவில் ஒரு 20 நாள் தான் பிரச்சாரம் போயிட்டுருக்கேன். விசுவுக்கு திடீர்னு பார்ட்டியில் சேரணும்னு ஆசை. டைரக்டர் விசு ஒரு லெட்டர் கொடு, ஒரு 4 லைனில், அம்மா நான் உங்களை சந்திக்கணும், என் கட்சியில் என்னை இணைத்துக்கொள்ள விருப்பப்படுகிறேன், ஒரே லெட்டர் கொடுங்க. அப்போது வந்து பிரச்சாரம் ஆரம்பித்து 4 நாள், அதுக்கப்புறம் இன்னொரு 10 நாள் தான் இன்னமும் இருக்குது, 10 நாளோ 15 நாளோ இருக்குது. நான் என்ன பண்ணேன், ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு என்னுடைய பையன் பொண்ணு அவங்களெல்லாம் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்கடா, எனக்கு போயிடலாம், எங்கள் அப்பா போட்டு போடுங்க, அவர் யார்கிட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டார், அவர் ரொம்ப நேர்மையாக இருப்பார், எப்போ வேணால் நீங்கள் அவரை பார்க்கலாம், இதுதான் அவருடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு பேசிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு, சிஎம் அப்போ வந்து இதில் ஜெயலலிதா இதில் இருக்காங்க, ஈரோட்டில் பிரச்சாரத்தில் இருந்தாங்க. நான் கிளம்பி போனேன், சேலம் போயிட்டு, சேலம் பாபு, நான், விசு எல்லாருமே நேராக ஈரோடு போயிட்டோம். ஈரோடு போனோன்னே அவங்கள பார்த்தேன். உடனே அவங்க சொல்லிட்டாங்க, உடனே ஓகே விசு, ரொம்ப ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் ஜாயின் பண்ணுறது, நீங்கள் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கார்டை கொடுத்துட்டாங்க. கார்டை கொடுத்தாச்சு, சந்தோஷம். என்னடா இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சுன்னு. ஆமாம், அவங்களுக்கு பிடிச்சா ஈஸியாக முடியும், பிடிக்கலன்னா நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அதான் இவங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே நான் விசுவை கேட்டேன், எதுக்காக நீ திடீர்னு அந்த ஏடிஎம்கேல சேர்ற அப்படின்னு. இல்லை சன் டிவிலேருந்து எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த அரட்டை அரங்கத்தில் எனக்கு இப்போ கொஞ்சம் பேமெண்ட்லாம் பாக்கி இருந்தது, ரொம்ப சரியாக சன் டிவியில் உனக்கு ஒத்து வரலன்னா நீ ஜெயா டிவிக்கு போகணும், சன் டிவியில் ஒத்து வரலன்னு எதுக்கு ஏடிஎம்கே வரேன்னு கேட்டேன். இல்லைடா நான் வரேன்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு. சரி ஓகே விசு, எனக்கு அதுக்குள்ளே சில பேர் என்னப்பா விசுவை போய் கூப்பிட்டு போய் ஏடிஎம்கே சேர்த்து விட்ட, திடீர்னு நாளைக்கு அவருக்கு எம்பி கொடுத்தா என்ன, இப்போ எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க, நாளைக்கு விசுவுக்கு எம்பி கொடுத்தா என்னப்பா, விசு என் ஃப்ரெண்டு தானே, என்ன தப்பு இருக்குது, என்ன விசு என்ன டிசர்விங் கேண்டிடேட் இல்லையா? தமிழ்நாடு முழுக்க அரட்டை அரங்க பண்ணி அத்தனை தாய்மார்களுடைய ஒரு மிகப்பெரிய மரியாதையை வாங்கி வச்சிருக்கிறவர், மூப்பனாருக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஒரு பெரிய நல்ல ஜென்டில்மேன், அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னேன். டி ராஜேந்தர் அவர்கிட்ட நான் அப்போ பேசிகிட்டு இருந்தேன். என்னாச்சு, எலெக்ஷனுக்கு அங்கே சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னேன், கொஞ்சம் சில பேர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, என்ன கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா நம்ம ஜீப்லேயே ஏறிக்கிறாங்க, நான் முன்னாடி இப்படி காட்டுறேன்,
அவங்க பின்பக்கமாக திரும்பி போடாதேங்கிற மாதிரியே சொல்லிட்டு வராங்க. அப்புறம் என்ன அடுத்து இறக்கி விட்டேன், அவங்கள அடுத்த நாளைக்கு கூப்பிடல. கரெக்ட், அப்படி தான், நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்க பிரச்சாரம் அப்படின்றாங்க. ஆனால் அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, கட்சிக்காரங்களையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க, ரொம்பவும் இதோ முரட்டுத்தனமாக இருக்காதிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, நீங்கள் இப்போ நீங்களும் பார்த்துக்கோங்கம்மா, உடம்பை பார்த்துக்கோங்க, ஹெல்த்து முக்கியம் அப்படின்ட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். நேராக சேலத்துக்கு வந்தோம். சேலத்தில் ப்ரெஸ் மீட்டில் என்ன ஆயிடுச்சு, ஒரு 10-15 ப்ரெஸ். பாபுக்கு என்னென்னா, சேலம் பாபுக்கு எப்போவுமே ஒரு உடனே ப்ரெஸ்ஸை கூப்பிடணும், பப்ளிசிட்டி பண்ணணும். அந்த மாதிரி விசு அண்ணான்னு தான் கூப்பிடுவான். அரட்டை ரங்கத்தில் அவனே ரொம்ப நாள் ஒர்க் பண்ணவன். அவன் வந்து உடனே வந்தால் ப்ரெஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது விசு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நேர்மையாக இருப்பேன், ஜெயலலிதா அவர்களே தப்பு பண்ணாலும் நான் தட்டி கேட்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டான். தொடக்குன்னு அதை ஜெயா டிவியில் குலோசப் எடுத்துன்னு போயிட்டார். ஏன்னா சினிமாவுக்கு போட்டு காட்டணுமே, இப்படிப்பட்டவங்களே போய் சேர்த்துட்டிங்களே அப்படிங்கிற மாதிரின்ட்டு அது என்னவோ நடந்துடுச்சு. அங்கே போயிட்டாங்க. அப்புறம் விசு பிரச்சாரத்துக்கு போனால் பிரச்சாரத்துக்கு ஒரு காசு வாங்க மாட்டேன்ட்டான் விசு. பிரச்சாரம் பண்ணார். நான் போயிட்டு அப்புறம் இங்கே பிரச்சாரம், சிம்ரன் வந்தாங்க ஒரு அப்புறம் அது மாதிரி சில ஆர்டிஸ்ட் 1 or 2 people வந்தாங்க. பாக்கி நானே பார்த்தேன். கரெக்டாக 5 மணிக்கு எங்கள் வீட்டு வாசலில் கிளம்புவோம். நேராக போயிட்டு கரெக்டாக ஒரு 9:15 மணிக்கு மாட வீதிக்கிட்ட ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு 9:45 மணிக்கு சரவணபவனில் நிறுத்தி நம்மளோட வந்த ஒரு 10-15 பேர் அங்கே டிஃபன் சாப்பிடுவோம். நைட்டு சாப்பிட்டுட்டு 10:15 மணிக்கு அப்போ ஜெயச்சந்திரன் சொல்லுவார், அண்ணே நாளைக்காவது ஒரு கார்த்தல். இல்லை ஜெயச்சந்திரன், நான் அம்மாட்ட பேசினேன், இந்த மார்னிங் டைம்லாம் நான் என்ன பண்ணுறேன், அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்புறம் நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற கட்சி தலைவர்கள்லாம் வீட்டில் போய் நான் பார்த்துட்டு ஷால் போட்டு ஆனர் பண்ணிட்டு வந்துடுறேன், அவ்வளோதான். நம்மெல்லாம் போகிறோம். இல்லை வேணாம், அம்மா சொன்னாங்க, நான் போய் ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. என்னடா இது, எதுக்கு நம்மளை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஓடி இருக்கலாம், தெரியல. பட் ஜெயச்சந்திரன் இஸ் ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சன். அதிலெல்லாம் அப்புறம் ஆனந்தன்னு, இப்போ ஆனந்தெல்லாம் இப்போது டிஎம்கே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்போ வந்து மாவட்ட செயலாளர் வந்து ஆதி ராஜாராமும் அண்ணே பண்ணுங்கண்ணே, நீங்கள் என்ன தைரியமாக பண்ணுவீங்கன்னு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே அப்படிங்கிற மாதிரி ஆதி ராஜாராமுடைய இது இருந்தது. எல்லாமே அது வெரி வெல் பிளான்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த பூத் ஏஜென்ட்ஸுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும். பூத் ஏஜென்ட்ஸுக்கெல்லாம் பணம் கொடுக்கும்போது எல்லார்ட்டையும் சொன்னால் வவுச்சரில் கைத்து, ஆனால் என்னென்ன வவுச்சரெல்லாம் கைத்து வாங்குறீங்க, அந்த பருப்பா, இது கட்சி கொடுக்க சொன்ன பணம். கட்சி கொடுக்க சொன்ன பணத்தை நான் கொடுத்தேன்னா இல்லையான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தரையும் 1 நேஷன் வைஸ் சொல்ல முடியுமா? உனக்கு விருப்பம் இருந்தால் கையெழுத்து போட்டு பணம் வாங்கிக்க, விருப்பம் இல்லைன்னா இந்த பணத்தை நான் கார்டனுக்கு கொடுத்துட்றேன், அங்கே போய் வாங்கிக்க. என்னன்னா நீங்கள் அப்படின்ட்டு உடனே கையெழுத்து போட்டு வாங்கிட்டேன். 3 தடவை வாங்கிக்கும்போது 3 விதமாக கையெழுத்து போட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவரே ஆள். அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 வயசு பையனை அடுத்த தடவை பூத் ஏஜென்ட்டுக்கு கூட்டின்னு வந்து, அண்ணா நம்ம பையன் தானே, நம்ம பையன் இல்லைப்பா உன் பையனாக இருக்கும் அப்படின்னா, என் பையன் தாங்க பூத் ஏஜென்ட்டு. 8 வயசு பையன்லாம் பூத்துக்குள்ளேயே விட மாட்டாங்க, அவன் எப்படி இப்போ பூத் ஏஜென்ட்டாக இருக்க முடியும்? இல்லைண்ணே, நம்ம அதுக்கு ஆள் வச்சுருக்கேண்ணே, வர முடியல, அதுக்காக தான் இவங்ககிட்ட கொடுத்துப்பா. அப்போ அவனை கையெழுத்து போட சொல்லு. என்னென்ன 8 வயசு பையன் எப்படி கையெழுத்து போடும்? 8 வயசு அதில் கையெழுத்து போடும்ல, பூத் ஏஜென்ட்டாக வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அப்புறம் கையெழுத்து போடுறதுக்கு போட சொல்லி அந்த வவுச்சரை மட்டும் தனியாக ஒரு தடவை ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு ஓரமாக வச்சுட்டேன். பணம்லாம் கொடுத்தாச்சு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. தேர்தல் அது அந்த சமயத்தில் சங்கராச்சாரியார் அரெஸ்ட் வேறு. என் ஒய்ஃபு அவள் ஃப்ரெண்ட்ஸோடு சில பேர் வீட்டுக்கு போகணும், இங்கெல்லாம் வராதிங்க, யாருக்காக ஓட்டு கேட்டு வரல? பெரியவாளை அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஓட்டு கேட்டு வருவேளா? சிவசேகர் நல்லவர் தான், பெரியவாளுக்கு அவருக்கு தெரியும், பெரியவாளுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக அப்படின்னு. அப்புறம் நான் வந்து இவங்க என்ன, அப்போ சுப்பிரமணிய சாமி வேறு நிற்கிறார். அவர் மயிலாப்பூரில் சும்மா இல்லாமல் பெரியவாளை அரெஸ்ட் பண்ணினே ஸ்ரீசேகருக்கு அவங்க ஓட்டு போடுறேள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ தனியாக மாட வீதியை சுற்றி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம அமெரிக்கா நாராயணன் எல்லாருமே என்னென்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே வச்சுக்கோங்களேன். இப்போ சுப்பிரமணிய சாமி நம்ம ஃப்ரெண்டு கிடையாது, வயசில் பெரியவர் அவர் வெரி வெரி லேர்னட் பர்சன் சுப்பிரமணிய சாமி.
அது எல்லாமே ஆச்சு. பெரியவா கிட்ட போய் சங்கர மடத்தில் சொல்லிருக்காருன்னு பெரியவா ஸ்ரீசேகர் நிற்கிறாரு. ஸ்ரீசேகர் ஓட்டு போடுன்னு நம்ம ஆட்களே கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டு போட்டேன்னு அவனுக்கு ஓட்டு போட்டான்னு ஏன்பா நான் சொல்லி தான்ப்பா அவனே ஏடிஎம்கேல சேர்ந்தான். அவன் என்ன பண்ணான்? அவனை என்ன அரெஸ்ட் பண்ணான்? என்னது இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது? அவன் என்ன நம்ம பையன்ப்பா, அவன் எவ்வளோ பாருங்கள் பெருந்தன்மை பாருங்கள். அவர் கட்சிக்குள்ளெல்லாம் என்ன இது பண்ணிக்கவே இல்லை. அதுக்கு சொல்கிறேன். அந்த சமயத்தில் கரெக்டாக ஓட்டு என்ற அன்னைக்கு நான் கிளம்பினேன். வீட்டில் உடனே 8 மணிக்கு வந்திருக்கேன். 8 மணிக்கு ஆரம்பிச்சிடுறேன். ஏன்பா என்ற ஓட்டை மாற்றி அண்ண போகிறாங்க, நீங்கள் எல்லாம் தான் போகிறீங்கல்ல, போங்க நான் வரேன், மெட்ராஸ் அண்ணா யூனிவர்சிட்டி தானே, நான் வந்துடுறேன் அப்படின்னு நான் ஒரு 11 மணிக்கு இங்கே கோவிலுக்கெல்லாம் போயிட்டு ஒரு 11 மணிக்கு அந்த அந்த இதுக்கிட்ட ஐஐடிக்கு முன்னாடி ஒரு இது இருக்குது, சங்கீதான்னு நினைக்கிறேன், சங்கீதாவா அதில் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி மாடியில் டிவி வச்சுருப்பாங்க. அந்த டிவியில் பார்த்துட்டே இருக்கேன். எஸ்வி சேகர் பின்தங்குகிறார், நெப்போலியன் முன்னணின்னு சன் டிவியில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி நானும் பார்த்துட்டு ஒரு டீ சாப்பிட்டேன், 2 டீ சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு 12:30 மணிக்கு கிளம்பி அங்கே போனால் வாசலில் கத்துறாங்க, அண்ணே ஜெயிச்சிட்டோன்னு கத்துறாங்க. அப்போ தான் பார்க்குறேன் நெப்போலியன் வண்டி வெளியில் போயிட்டுருக்கு. நெப்போலியன் அப்போவே ஒரு தடவை சொன்னாராம், என்னையா இது இப்படி ஐயருங்கள்லாம் அப்படி ஓட்டு போட்டுட்ருக்காங்க, இவ்வளோ வயசானவங்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு. நான் இங்கே ஒரு பூத்துக்கு போயிருந்த போது ஒருத்தர் சொல்கிறாரு, இதை பாருப்பா தம்பி, நான் இதான் ஃபஸ்ட்டு டைம் ஓட்டு போட வரேன், இது வரைக்கும் நான் ஓட்டு போட்டதே இல்லை சுதந்திரத்துக்கு அப்புறம், நீ நிற்கறியன்ட்டு தான் போட்டேன், நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னாரு. சரி கடவுள் இருக்கார் பார்த்துக்கலாம். எனக்கு என்னன்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் கை காசு விட்டு செலவழிக்கலை. அதுக்கு பிறகு அவங்க பணம் கொடுத்துருந்தாங்க, அவங்க பணம் கொடுத்து இதுவாச்சு எல்லாத்தையும் கணக்கெல்லாம் எழுதினோம். கரெக்டாக பார்த்தா 1200 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சேன். அதுக்கு நடுவில் இந்த நோட்டீஸ் பார்த்துட்டு சில பேர் அம்மா அவர் என்னம்மா சிலுவை போட்டிருக்காரு, அப்புறம் பெற போட்டிருக்காரு, இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ் அப்படின்னு பைபிள் வாசகத்தெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவங்கக்கிட்ட சொன்னேன், இல்லை இது என்னுடைய லெட்டர் ஹெட்டில் இருக்கிற வேர்டு. பைபிளில் இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் சொல்லலாம். இதே பெருமாள் என்ன சொல்லியிருக்கார், மம இயக்கம் சரணம் விஜய், என்ன ஒருவனையே நம்பு, நான் உன்னை காப்பாற்றி ரசிக்கிறேன்னு தானே சொல்கிறாரு. எல்லாம் ஒன்று தான். தவறு கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிறத நான் ஏன் மறைக்கணும்? மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணுங்கன்னாங்க. பண்ணேன். அப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. 25,000 50,000 இந்த எலெக்ஷனுக்கு வச்சுக்கப்பாங்க. பாலச்சந்தர் சார் ஒரு கார்டு ஒன்று அனுப்பிச்சு, வருங்கால எம்எல்ஏவுக்கு என்னுடைய சிறிய அன்பளிப்பு அப்படின்னு போட்டு ஒரு 100 ரூபா நோட்டை ஒட்டி அதில் அனுப்பிச்சிருந்தார். வச்சுருக்கேன் இன்னும். அதில் எதுக்காக எல்லாம் சொல்கிறேன்னா, வெல்விஷர்ஸ் நிறைய பேர் நமக்கு அந்த மாதிரி இருந்தது. இவ்வளோ பேர் பணம் போட்டிருக்காங்களேன்னு நான் ஒரு 1 லட்ச ரூபா போட்டு எலெக்ஷன் முடிஞ்சுது. அந்த ஜெயிச்சாச்சு. அவங்க அப்போ தொப்பை செல்வம்னு ஒருத்தன் போச்சு, இந்த ஆள் வந்துட்டானா போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கட்டும் ஒரு 6 மாதத்துக்குள்ள அழிச்சிடலாம் அப்படின்ட்டு அங்கே சவால் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே எங்கள் ஓட்டு என்ற இடத்துலையே நான் போனேன், வாங்கிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி சாயங்காலம் கார்டனுக்கு வர சொல்லி உத்தரவு. அதுக்குள்ளே தெரிஞ்சு போச்சு அதிமுக தோல்வி, திமுக ஆட்சி அமைக்கின்றது அப்படிங்கிற இது வந்துருச்சு. கார்டனுக்கு வரணும். சரி, நாங்கள் கிட்டத்தட்ட சிட்டிலேயே 10 எம்எல்ஏஸ் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிருக்கோம். நான், சேகர் பாபு, டி ஜெயக்குமார், அப்புறம் அது மாதிரி சிட்டியில் ஜெயிச்சவங்க எல்லாருமே இது பண்ணாங்க. நாங்கள் கார்டனுக்கு போய் அம்மா சொன்ன ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.